இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 பீஸ் மோட்ரு. ஸோ டியூவல் ஸ்டார்ட்ரு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ மெயின் கான்டாக்டர் க்ளோஸ் ஆகுது, ஆனால் மோட்ரு ஆன் ஆகலை. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ண உடனே கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆனால் மோட்ரு வந்து ஆன் ஆகலை. ஸோ என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை. ஸோ கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிடுச்சா, நீங்கள் டேரெக்டாக ஓகே என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிடுச்சுங்களா. ஸோ கான்டாக்டர் க்ளோஸ் ஆனாலும் ஸோ கான்டாக்டரோட அவுட் கோயிங்கில் பாருங்கள். ஓகே, ஸோ அவுட் கோயிங் டேரெக்டாக மோட்டருக்கு போகுது. ஸோ அதில் வந்து 3 பேஸ் சப்ளை வருதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ வருதான்னு பாருங்கள். ஸோ வரலையா, ஸோ மெயின் பிரேக்கரோட அவுட் கோயிங்கில் சப்ளை வருதான்னு பாருங்கள். வரலைன்னா ஸோ பிரேக்கரில் பார்க்கணும். ஸோ பிரேக்கரோட இன்கமிங்கில் பாருங்கள். ஸோ இன்கமிங்கில் வந்து ஸோ அவுட் கோயிங்கில் வரலைன்னா பிரேக்கர் இஷ்யூ. ஓகே, நீங்கள் பிரேக்கரை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இல்லை சப்ளை வருது. ஸோ கான்டாக்டரில் ஸோ அவுட் கோயிங்கில் சப்ளை வருது, ஆனால் மோட்ரு வந்து ஓடலை. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ பேனல் சைடு ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ மோட்ரு சைடு தான் ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணுறீங்க, நீ மோட்டரோட கேபிள் இருக்குல்ல, ஸோ மோட்டரோட கேபிளை ஸோ டெர்மினல் பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கேபிளில் கண்டினியூட்டி செக் பண்ணுங்கள். அல்லது 3 பேஸ் பவர் கொடுத்து ஸோ உங்கள் வோல்டேஜ் கரெக்டாக அந்த கேபிளில் வருதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ வரல அப்படின்னா அந்த கேபிளில் தான் இஷ்யூ. ஸோ வந்துச்சுன்னா என்ன பண்ணிங்கன்னா மோட்டரில் தான் இஷ்யூ. ஸோ மோட்டரில் ஸோ மேக்கர் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மோட்டரில் தான் இஷ்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கான்டாக்டர் க்ளோஸ் ஆகி மோட்ரு ஓடலைன்னா ஃபஸ்ட்டு கான்டாக்டரோட அவுட் கோயிங்கில் வோல்டேஜ் செக் பண்ணணும். ஸோ வருதுன்னா பிரேக்கரோட அவுட் கோயிங்கில் செக் பண்ணணும். வரலையா, ஸோ பிரேக்கர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். பிரேக்கரோட இன்கமிங்கில் செக் பண்ணணும். வந்து பிரேக்கரோட அவுட் கோயிங்கில் வரலைன்னா ஸோ பிரேக்கர் தான் ஸோ சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது ஒன்று. ஸோ இன்னொன்று, ஸோ கான்டாக்டரோட அவுட் கோயிங்கில் சப்ளை வருது, ஆனால் மோட்ரு வந்து ஓடலைன்னா ஒன்றுமே இல்லை. மோட்டரோட டெர்மினல் பாக்ஸில் ஸோ கேபிள் ரிமூவ் பண்ணி ஸோ வோல்டேஜ் கொடுத்தும் செக் பண்ணலாம். அது கேபிள் கண்டினியூட்டி அல்லது மெகர் மூலிமா கேபிளோட கண்டிஷன் செக் பண்ணி ஸோ எதுவும் ஓப்பன் அல்லது ஷார்ட் சர்க்யூட் எதுவுமே இல்லைன்னா ஸோ மோட்டரில் தான் இஷ்யூ. ஓகே, இதில் ஏதாவது இஷ்யூனா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா மோட்ரு சால்வ் ஆயிரும், மோட்ரு ரன் ஆயிரும். ஸோ இல்லைன்னா மோட்டரில் தான் நீங்கள் செக் பண்ணணும். மைண்டிங்கோட ஸோ மெகர் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் கரெக்டாக இருந்து மோட்ரு ஓடலைன்னா மோட்டரில் தான் இஷ்யூ. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம ஒரு மோட்ரு ஓடலைன்னா ஸோ 1 by 1 ஸோ எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஓகேங்களா.